நடிகர் அஜித். அதாவது தமிழ் சினிமாலேயே மீடியாக்களை சந்திக்காத ஒரே நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் கூட பார்த்திங்கன்னா நிறையா படங்களில் மீடியா சந்திப்பார். படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொடுப்பாரு, பேட்டி கொடுப்பாரு. விஜயும் கிட்டத்தட்ட இப்போ தான் விஜய் தவிர்த்துறத தவிர கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா மீடியாக்களை சந்தித்தார், ப்ரெஸ் மீட் வச்சார், இன்டர்வியூலாம் கொடுப்பாரு. ஆனால் அஜித் அவர்கள் தான் கடந்த 10-15 வருடங்களுக்கு மேலே மீடியாவை சந்திக்கிறதே இல்லை. குறிப்பாக அவருடைய ஆஞ்சநேயா அப்படிங்கிற படுதோல்வி படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியாவை அவ்வளோவா சந்திக்கவே இல்லை, பாதி தான் சந்தித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரமசிவன், திருப்பதி, கடைசியாக பில்லாக்கு அப்போ பில்லா டைமில் நிறைய சேனல்களில் பேட்டிலாம் கொடுத்தாரு. வேறு லெவலில் இருந்துச்சு. கடைசியாக அசல் படத்தில் மட்டும்தான் பத்திரிகையாளரை சந்தித்தார். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவே இல்லை, ஒரேடியாக ஒதுக்கிட்டார். அதே மாதிரி டிவி சேனல்கள்லையும் பேட்டியோ வேறு எதுவுமே கொடுக்கறதில்ல. ஸோ அப்படிப்பட்ட அஜித் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. இப்படி அவர் எதுவுமே வேணாண்டு போகிறாரு, இனிமேட்லாம் அவ்வளோதானா அப்படின்னா இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அஜித் அவர்கள் இப்போது மீடியாவை சந்திக்க போகிறார். குறிப்பாக பார்த்திங்கன்னா மீடியாவுக்கு மட்டுமில்ல, நம்ம ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களையும் சந்தோஷப்படுத்த போகிறார். ஏன்னா அவர் ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க போகிறாரு. அதுவும் விடாமுயற்சி படத்தோட ஆடியோ லான்ச்சில் அஜித் அவர்கள் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலாம் வந்திருக்குது. இந்த விடாமுயற்சி படத்தோட ஆடியோ லான்ச் என்னைக்கு எங்கே நடக்குது அப்படின்னா, வர ஜனவரி 3ஆம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில். எப்படி ரஜினி, கமல், விஜய்னு பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அவங்களோட ஆடியோ லான்ச்சை நேரு ஸ்டேடியத்தில் வச்சு வேறு லெவலில் கொண்டாட்டம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே ஸ்டேடியம் தான் இப்போது அஜித் தன் ரசிகர்களுக்காக இறங்கி வந்திருக்காராம். ஆனால் அதே சமயத்தில் அஜித் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறாராம். என்னுடைய ரசிகர்கள் ஒழுங்கமைப்போடு இருக்கணும். மற்ற ஹீரோக்கள் ரசிகர் மாதிரி பயங்கரமாக கலைபரம் பண்ணாங்கன்னா நான் என்னுடைய முடிவில் மறுபடியும் மாற்றம் தெரிவிச்சிடுவேன், அப்புறம் முடிவையே பரிசீலனைக்கு உட்படுத்திடுவேன் அப்படின்லாம் பல கண்டிஷன்களோடு தான் வர ஜனவரி 3ஆம் தேதி விடாமுயற்சி படத்தோட ஆடியோ லான்ச்சில் அஜித் கலந்துக்க போகிறாராம். ஸோ அடுத்தடுத்து டிவி சேனல்களையும் பேட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ இது நமக்கு வந்த தகவல். இது நிஜமாகவே நடக்குதா இல்லை இவங்களே கிளப்பி விட்டாங்களா அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஜனவரி 3ஆம் தேதி இன்னும் சரியாக ஒரு வாரம் தான் இருக்குது. கண்டிப்பாக ஆடியோ லான்ச் நடக்கும், அஜித் அவர்கள் கலந்துக்குவார் அப்படின்னு நாம் 100% முழுமையாக நம்புவோம். என்ன ஏது அப்படின்னு நிச்சயத்தன்மை இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ரிசல்ட்டை, அவருடைய முடிவை மீண்டும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம செய்தியாக சொல்கிறோம்.